ஹாய் மக்களே, என் பேர் பார்த்தீங்கன்னா ஐயப்பா. ஓகே, நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டி. இந்த சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா, நம்ம புதுசா பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, கிளாம்பக்கம் பஸ். ஆமா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ல மெயின் ரோட் அப்ரோச் வந்து பக்கத்துலயே சைட்ல பக்கத்துல. அப்போ நியர்பை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிளம்பாக்கம் பஸ் டெர்மினல் வந்து ரொம்ப நியர்பைல. கிரவுண்ட் வாட்டர் வந்து 30 அடியில இருக்கு சொல்லிருக்கீங்க. ஸோ நம்மள போராண்ட வந்திருக்கோம். தெளிவா இருக்கும் சார், இந்த ஏரியால தண்ணி இல்லாம சூப்பரா இருக்குங்க தண்ணி. வீட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஆமா, ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். உள்ள 24 ஃபீட் 33 ஃபீட் ரோட் கொடுத்துருக்கோம். பிளாட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு 850 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் ரேஞ்ச் எல்லாமே இருக்கு. 850 ல இருந்து அவைலபிளா இருக்கு. அரௌண்ட் உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஒரு கிரவுண்ட் வரைக்கும் இந்த பிளாட்டோட சைஸ் அவைலபிளா இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 74 பிளாட், 74 பிளாட்ஸ் போட்டுருக்கீங்க. நீங்க ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஃபீலிங் கண்டிப்பா 100% உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. லான்ச் பண்ணி 1.5 months மேல 1.5 months ஆகுது. 40% மேல பாத்தீங்கன்னா ஓகே, உள்ள புக்கிங்ஸ் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் வேல்யூலாம் எவ்வளவு ப்ரோ போகுதுங்க ரேட், ஸ்கொயர் ஃபீட் ரேட்? சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட்டுக்கு அப்படியே சார் பின்னாடி நீங்க வரவழில பாத்தீங்கன்னா வரவழிலே ஃபுல்லா லேஅவுட் நிறைய இருக்கு. பிரைஸ் ஒரு இதுல ஒரு இது போட்டுருக்கு. ஒரு இதுல பாத்தீங்கன்னா 4700 போட்டுருக்காங்க. ஒரு இதுல பாத்தீங்கன்னா 4900 சம்திங் போட்டுருக்காங்க. சொல்ல போனா சார் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ 4700 4800. ஓகே ஓகே, இந்த சரௌண்டிங்லயே நம்ம தான் ரேட் ரீசனபிளா போட்டதனால தான் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட 40% முடிஞ்சிருக்கு சொல்றீங்க. ரேட் பாத்தீங்கன்னா சார் இப்போதைக்கு 4000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கொயர் ஃபீட். ஓகே, பெஸ்ட் பிரைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ்க்காக இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழம்பாக்கம் பஸ் டெர்மினல் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆதனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன். அந்த லொகேஷன்ல தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா மெடோரா. இது பியூட்டிஃபுல்லான லக்ஸரி லே அவுட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க உள்ள என்டர் ஆனீங்கன்னா அப்படி இருக்கும் ஃபீலிங்கு. செம்மையா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. 33 அடி 24 அடியில பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட் சூப்பரா இருக்கு. காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் சூப்பரா இருக்குங்க. சிம்பிள் அண்ட் டீசென்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம டோட்டலா 74 பிளாட்ஸ், ஸ்மால் கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் அப்படின்னு சொல்லலாம். 74 பிளாட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 40% வரைக்கும் ஆல்ரெடி சோல்ட் அவுட். மத்தது தான் உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. அண்ட் இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழம்பாக்கம் பஸ் டெர்மினல்ல இருந்து ஒரு ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர் தான் இந்த லே அவுட். அந்த ஏரியால சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இப்போ லேண்ட் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த ரேடியஸ் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள லேண்ட் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. பட் இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த கீழம்பாக்கம் பஸ் டெர்மினலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஆதனூர் அந்த ஒரு லொகேஷன்ல தான் இந்த லே அவுட் வந்து போட்டிருக்காங்க. பக்கத்துல நிறைய லே அவுட்ஸும் இருக்கு. அதோட ரேட்டும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அபார்ட்மெண்ட்ஸும் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் நீங்க என்கொயரி பண்ணிட்டு கூட இங்க வாங்க. நம்ப முடியாத ரேட்ல வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பிளாட்டோட சைஸஸ் பாத்தீங்கன்னா 850 ல இருந்து நம்மளுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. ஒரு 2400 வரைக்கும் நம்மளுக்கு சைஸஸ்ல அவைலபிளா இருக்குங்க. அம்யூனிட்டிஸ் பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸோட ரேட் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரும் கொடுக்குறாங்க. இது எல்லா டீடைல்ஸும் நம்ம வீடியோல போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காரு, அவர் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பக்கத்துல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம ப்ராஜெக்ட்டை பத்தி டீடைல்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க? ஓகே சார், நல்லா இருக்கேன் சார். நம்ம ப்ராஜெக்ட்டை பத்தி டீடைலா நம்ம மக்களுக்காக சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். சொல்லிடுங்க சார். ஹாய் மக்களே, என் பேர் பாத்தீங்கன்னா ஐயப்பா. ஓகே, நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டி. சூப்பர். நான் இந்த கம்பெனில சீனியர் மேனேஜரா ஒர்க் பண்றேன். சீனியர் மேனேஜர். ஓகே ஓகே. இந்த சைட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நம்ம புதுசா பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, கிளாம்பக்கம் பஸ். ஆமா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ல மெயின் ரோட் அப்ரோச் வந்து பக்கத்துலயே சைட்ல பக்கத்துல. அப்போ நியர்பை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிளம்பாக்கம் பஸ் டெர்மினல் வந்து ரொம்ப நியர்பைல இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகே, ப்ராஜெக்ட் குள்ள போலாம். டீடைலா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷூர். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் குள்ள தான் வந்திருக்கோம். சார் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் குள்ள இருக்கிறோம். சோ நம்ம ப்ராஜெக்ட்டோட அம்யூனிட்டிஸ் என்ன, ப்ராஜெக்ட் நேம், அதே மாதிரி எவ்வளவு பிளாட்ஸ் போட்டிருக்கீங்க, பிளாட்டோட சைஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுங்க. கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டி. ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா மெடோரா. எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க வரும் அந்த ப்ராஜெக்ட். ஆப்போசிட்ல தான். சைட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்கோம். ஆமா, ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்திருக்கோம். உள்ள 24 ஃபீட் 33 ஃபீட் ரோட் கொடுத்திருக்கோம். பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளாட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு 850 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் ரேஞ்ச் எல்லாமே இருக்கு. 850 ல இருந்து அவைலபிளா இருக்கு. அரௌண்ட் உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு கிரவுண்ட் வரைக்கும் இந்த பிளாட்டோட சைஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே, சோ டோட்டலா எத்தனை பிளாட்ஸ் போட்டுருக்கீங்க? மொத்தம் பாத்தீங்கன்னா 74 பிளாட், 74 பிளாட்ஸ் போட்டுருக்கீங்க. ஓகே, சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 74 பிளாட்ஸ் போட்டுருக்காங்க. ஆக்சுவலி நீங்க ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஃபீலிங் கண்டிப்பா 100% உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாம் அட்டகாசமா ரொம்ப குவாலிட்டியா போட்டிருக்காங்க. 33 ஃபீட் 24 ஃபீட்ல பிளாக் டாப் ரோட்ஸ் போட்டிருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆர்ச் இருக்கு. ஸோ செக்யூரிட்டி, அதே மாதிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா காம்பவுண்ட்
ஸோ காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள போனீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸோ அது எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 74 பிளாட்ஸ். அது எப்படி ப்ரோ கஸ்டமர்ஸ் எப்படி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க? உள்ள பாத்தீங்கன்னா சார் இது லான்ச் பண்ணி 1.5 months மேல 1.5 months ஆகுது. 40% மேல பாத்தீங்கன்னா ஓகே, உள்ள புக்கிங் முடிஞ்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ ப்ரோ இப்போ கஸ்டமர் வந்து இங்க பிளாட் பாக்குறாங்க, புக் பண்றாங்களா, அவங்க எல்லாம் வீடு கட்டி குடியேறலாமா? கண்டிப்பா சார். என்ன பாத்தீங்கன்னா இது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் ரீச் பண்ணிடலாம். ஃபுல்லி நீங்க சுத்தி கேமரா சுத்தி காமிச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வீடுங்க தான். இமிடியேட்டா பாத்தீங்கன்னா இடம் வாங்கி அடுத்த ஒரு 6 மாசத்துலயே பாத்தீங்கன்னா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து நீங்க ஏரெண்டுக்குள்ள வீடு கட்டி குடியே ஏறிடலாம். ஓகே, சோ அந்த அளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதுதான் அட்வான்டேஜ். ஏன்னா லொகேஷனும் நீங்க இந்த லொகேஷனுக்கு வரப்போதே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்சியல் வீடு தான். அந்த வீடு எல்லாம் தாண்டி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள நீங்க என்டர் ஆகுவீங்க. அதனால நீங்க வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா தாராளமா இங்க வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ப்ரோ இப்போ வந்து சில பேர் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பாப்பாங்க. இங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்டோட அகாமடேஷனுக்கே பெஸ்டா இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா சார் நம்ம ஊருக்கு ஒதுக்கு போறோமா, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10 lakhs கையில வச்சிருக்கீங்க, இப்போதைக்கு உங்கள்கிட்ட வீடு இடம் இருக்கு, நீங்க ஃபியூச்சர்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறீங்கன்னா நீங்க பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100% அகாமடேஷன் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும் சார். ஏன்னா இப்போ நீங்க உங்கள்கிட்ட ஒரு 60 லட்ச ரூபாய் பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்க 35 lakhsல இடம் வாங்கி பாத்தீங்கன்னா 25 lakhsல நீங்க 2 BHK வில்லாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் வைஸ் பில் பண்ணி மாசம் 50,000 ரூபாய் ஈஸியா ரெண்டலே பார்க்கலாம் சார். ரெண்டல் அவ்வளவு வரைக்கும் போகுதா? ஏன்னா நீங்க ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 3 வீடு வரைக்கும் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். கட்டும்போது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 15,000 ரூபாய் நீங்க 2 BHK நீங்க கட்டி விட்டா கூட 3 வீடுக்கு 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஓகே. ஏன்னா அதான் ப்ரோ சொன்ன மாதிரி ஆக்சுவலி கீழப்பாக்கம் பஸ் டெர்மினல்ல இருந்து ரொம்ப பக்கம் ஒரு 2.5 கிலோமீட்டர் ப்ரோ. அவ்வளவுதான். பஸ் போற ரூட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 300 மீட்டர். இப்போ பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே. அதுல இருந்து கரெக்ட்டா ஒரு 300 மீட்டர். அதனால ஒரு ஹாட் லொகேஷன்ல தான் இருக்கு. அதனால வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா இங்க வந்து நீங்க புக் பண்ணிட்டு வீடு கட்டி நீங்க அது ரெண்டல் இது பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. அதுவும் நீங்க இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரோ இப்போ கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணணும்னா உங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா சார். சென்னைக்குள்ள அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல சென்னையில எந்த ஏரியால இருந்தாலும் எங்க கம்பெனி சைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா பிக்கப் அண்ட் டிராப் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். ஓகே, சூப்பர். ப்ராப்பர் எலிஜிபிள் இருந்தா போதும். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்குறாங்கன்னா ஒரு 40 லட்ச ரூபாய் பட்ஜெட் வரும். அந்த 40 லட்ச ரூபாயில பாத்தீங்கன்னா 32 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். கையில ரிஜிஸ்ட்ரேஷனோட ஒரு 8 lakhs வச்சிருந்தாங்கன்னா போதும். தாராளமா அவங்க வந்து இடம் வாங்குறதுக்கு எலிஜிபிள். ஓகே. சோ இப்போ பிளாட்டோட சைஸஸ் பாத்தீங்கன்னா 850ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் இருக்கு சொல்லிருக்கீங்க. மார்க்கெட் வேல்யூலாம் எவ்வளவு ப்ரோ போகுதுங்க ரேட், ஸ்கொயர் ஃபீட் ரேட்? ஏன்னா இப்போ இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட்டுக்கு அப்படியே சார் பின்னாடி நீங்க வரவழியிலேயே ஃபுல்லா லேஅவுட் நிறைய இருக்கு. பிரைஸ் ஒரு இதுல ஒரு இது போட்டிருக்கு. ஒரு இதுல பாத்தீங்கன்னா 4,700 போட்டிருக்காங்க. ஒரு இதுல பாத்தீங்கன்னா 4,900 சம்திங் போட்டிருக்காங்க. சொல்ல போனா சார் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ 4,700 4,800. ஓகே. இந்த சரௌண்டிங்லயே நம்ம தான் ரேட் ரீசனபிளா போட்டதுனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட 40% முடிஞ்சிருக்கு சொல்றீங்க. சோ அப்போ ரேட் பெஸ்டா இருந்தா மட்டும்தான் மக்கள் சைட்ல இருந்து சப்போர்ட்டும் கண்டிப்பா கிடைக்கும். இல்ல சார் இது எடுத்தோடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருமே வந்தோடனே பார்த்தோன்னா முடிக்க மாட்டாங்க. இதை பத்தி விசாரிப்பாங்க. விசாரிச்சு செஞ்சு இவ்வளவு பேர் நம்ம இவ்வளவு புக்கிங்ஸ் வந்திருக்குன்னா இந்த ஏரியா ரேட் நம்மளுக்கு கம்மியா இருக்கிறதுனால மட்டும்தான் முடியும். ஓகே. சோ நம்ம கொடுக்குற ரேட் என்ன அது சொல்லிடுறீங்களா? ரேட் பாத்தீங்கன்னா சார் இப்போதைக்கு 4,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 4,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கொயர் ஃபீட். ஓகே, பெஸ்ட் பிரைஸ். ஏன்னா சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா இந்த சரௌண்டிங் மார்க்கெட் வேல்யூக்கும் நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 7 ல இருந்து 8 லட்சம் ரூபாய் டிஃபரெண்ட் 100% வாங்கும்போது 8 லட்சம் ரூபாய் கண்டிப்பா சேவ் பண்ணி தான் வாங்குறாங்க. அதான் மக்களே, நீங்க இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்றீங்க அப்படின்னா நடுவுல நிறைய லேஅவுட்ஸ் இருக்கு. நீங்க வரப்போது உங்களுக்கு அது தெரியும். நீங்க ஜஸ்ட் அங்க போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு அப்புறமா இங்க வாங்க. உங்களுக்கு அந்த ரேட் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 4,700 4,800 அந்த ரேட் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. இங்க பாத்தீங்கன்னா வெறும் 4,000 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ அது ரொம்ப ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இதுலயே நீங்க நிறைய சேவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதே மாதிரி இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, கனெக்டிவிட்டி அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லிடுங்களா மக்களுக்கு? கனெக்டிவிட்டினா சார் மொத்தம் அந்த சைட்டுக்கு வரதுக்கு 2 ரூட் இருக்கு சார். ஓகே. சிட்டிக்குள்ள இருந்து வராங்க, தாம்பரத்துல இருந்து வராங்க, மீனம்பாக்கத்துல இருந்து வராங்க, சிட்டிக்குள்ள இருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து வராங்கன்னா ஓகே பெருங்குளத்தூர் தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டலூருக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். ஒரு இடம் போற ரூட் கட் அந்த ரைட் கட் பண்ணி கரெக்டா 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மணிவாக்கம் ரூபி அபார்ட்மெண்ட் வரும். ரூபிக்கு பேக் சைடு ரூபி அபார்ட்மெண்ட்ஸ்க்கு பேக் சைடு. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் உங்க சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து வராங்க, குடத்துல இருந்து வராங்க, ஊர் பக்கத்துல இருந்து வராங்க. பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க சங்கீதா ஹோட்டல் இருக்கும். அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கி வந்தீங்கன்னா ஆதனூர் பஞ்சாயத்து ஆபீஸ் வரும். பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கு. சோ கனெக்டிவிட்டி வந்து கனெக்டிவிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் சார். ஏன்னா இங்க இருந்து நீங்க 10 மினிட்ஸ் ஸ்டால் பண்ணீங்கன்னா அவுட்டரிங் பைபாஸ். ஓகே. அது இன்னரிங் பைபாஸ் பாத்தீங்கன்னா பெருங்குளத்தூர் பண்ணி பைபாஸ் ஏறிக்கலாம். சுத்தி கனெக்டிவிட்டிக்கு பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து சிட்டிக்குள்ள நீங்க போனாலும் சரி எல்லா பக்கமும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சோ டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன ப்ரோ இருக்கு? இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் பார்த்து தான் இடம் வாங்குவாங்க.
நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு? டெவலப்மெண்ட்ஸ்ன்றது இதுக்கப்புறம் வரப்போறது இல்ல சார். ஆல்ரெடி Okay. எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. Oh, ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் ஆ, வண்டலூர் இந்த சரௌண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வரவே மாட்டாங்க, அவுட்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஆனா ப்ரோ. பாத்தீங்கன்னா இப்ப சிட்டியோட என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் தான். கண்டிப்பா. தாம்பரம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமா. தாம்பரத்துல இடமே கிடையாது. இல்ல இப்ப அது கிளாம்பாக்கம். full. அதுவும் ஒரு காலத்துல அப்படிதான் ப்ரோ சொன்னாங்க, தாம்பரம் எல்லாம் ஏன் அவ்வளவு தூரத்துல வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்கவே முடியலையே. அப்ப வாங்குனவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நல்ல பெஸ்ட் பெனிஃபிட். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப வாங்குறவங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல 4000 ரூபாய் சார். ம். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நான் 10,000 20,000 போகும் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே. கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 7,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய் 100% வரல வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏன்னா ஆமா. வந்துட்டு சுத்தி ஃபுல்லா வீடுங்க தான். ஆமா. அதனால பாத்தீங்கன்னா ரெண்டல்ல இருந்து ஈஸியா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா பெனிஃபிட்ஸ்மே நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கலாம். use ஓகே ஓகே ஓகே. ஸோ டெவலப்மெண்ட்ஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஆல்ரெடி டெவலப் ஆன லொகேஷன் தான். மன்னிவாக்கம் பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, கீழம்பாக்கம் பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. அது எப்போ பஸ் டெர்மினல் வந்ததோ அப்போல இருந்து செம்ம டிமாண்டா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 4,000 per square feet ரேட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பிரைஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நீங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு மீனம்பாக்கம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மெட்ரோ இருக்கு. Okay. மீனம்பாக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வரைக்கும் வந்துட்டு ம். மெட்ரோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரொபோஸ்டு உங்களுக்கு கண்டிப்பா. மெட்ரோ வரப்போகுது. எல்லாமே கண்டிப்பா. சைன் ஆயிடுச்சு. ஓகே, இன்னொரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வந்துரும். வந்துடும். ஓகே. நீங்க இங்க இருந்து அதான் சார், இங்க இருந்து வண்டி எடுத்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா மெட்ரோ ஏறினீங்கன்னா சென்னைக்குள்ள எந்த பக்கம் வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி நல்லா டெவலப் ஆயிட்டு தான் வந்திருக்கு. சோ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் என்னென்ன ப்ரோ இருக்கு? ஸ்கூல்ஸ் காலேஜ் பாத்தீங்கன்னா சார், இங்க இருந்து 5 மினிட்ஸ் வண்டி எடுத்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் நியர்பைலே இருக்கு சார். ஓகே ஒன்னு ஓலி சாய் ஸ்கூல் இருக்கு. Okay. இந்த பக்கம் நீங்க திரும்பினீங்கன்னா ஸ்ரீநிகேதன் ஸ்கூல். ரெண்டுமே பயங்கரமான ஸ்கூல் ஆயிடுச்சே. நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல தான். ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால பஞ்சமே இல்ல சார். நிறைய கண்டிப்பா. ஸ்கூல்ஸ் காலேஜ் பாத்தீங்கன்னா நியர்பைல நிறையவே இருக்கும். நிறையவே இருக்கு. So, காலேஜும் பாத்தீங்கன்னா கிரசன் காலேஜ் இருக்கு. ஆமா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெரிய காலேஜ் இருக்கு, டிஎன்டி Okay. காலேஜ் இருக்கு. ஓகே ஓகே. சுத்தி ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் நம்ம ஏரியால பஞ்சமே கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா. ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்டது இருக்குங்க. ஏன்னா தாம்பரம் லொக்காலிட்டியில நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் லிஸ்ட் சொல்லணும் அப்படின்னா அதுக்கே ஒரு வீடியோ பண்ணணும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. அப்புறம் ப்ரோ நம்ம சைட்ல வந்து கிரவுண்ட் வாட்டர்லாம் எப்படி ப்ரோ? கிரவுண்ட் வாட்டர்னு பாத்தீங்கன்னா சார் 30 ஃபீட்ல இருந்து கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கும் சார். 30 feetல இருந்து. வீடு கட்ட Okay. ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போர் போட்டிருக்காங்க. ஓகே, வர கஸ்டமர் தண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்க book சூப்பர் பண்ணிக்கலாம் சூப்பர். ஓகே ஓகே. ஆல்ரெடி உள்ள வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. நீங்க வரீங்க அப்படின்னா அங்க போரும் போட்டிருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 30 அடியிலேயே தண்ணி இருக்கு சொல்றாரு. ஸோ வந்து செக் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். 30 அடியிலேயே தண்ணி இருக்கு சொல்லியிருக்கீங்க. நம்மளும் அந்த போர் ஆண்ட வந்திருக்கோம். ஸோ தண்ணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? கண்டிப்பா sir. வாவ், செம்ம ஒயிட்டா இருக்கு. தெளிவா இருக்கும் சார் இந்த ஏரியால தண்ணி இல்லாம. சூப்பரா இருக்குங்க தண்ணி. ஆக்சுவலி சால்ட் கண்டென்ட்டே இல்ல, நல்லா ஆர்ஓ இருக்கு. போட்டு யூஸ் பண்ணலாம் சார். அவ்வளவுதான். நீங்க ஆர்ஓ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு தண்ணி. நீங்க இந்த சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார் இப்போ இங்க இடம் வாங்குறாங்கன்னா அடிப்படை தேவை வசதி எல்லாமே இருக்கு சார். எல்லாமே இங்க வண்டி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ல இருந்து ப்ரொவிஷன் ஷாப்ல இருந்து அடிப்படை தேவை உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்த 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு நீங்க இங்க இருந்து டோர் டெலிவரி கேட்டீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு 10 சூப்பர் மார்க்கெட் நியர்பைல இருக்கு. நியர்பைல இருக்கு, உங்களுக்கு டோர் ஸ்டெப் சர்வீஸ்மே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. சரி ப்ரோ, எல்லாமே டீடைல் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ மேலும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. ஃபைனலா நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் மாதிரி ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? நீங்க ரேட் ஆல்ரெடி பெஸ்டா தான் கொடுக்குறீங்க, நான் இல்ல சொல்லல. இருந்தாலும் ஏதாச்சும் நம்ம மக்களுக்காக கொடுக்கலாமே, நம்ம சேனலுக்காக. கண்டிப்பா சார். நீங்க வந்துட்டு இந்த சரௌண்டிங்ல திருப்பி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த Okay. ஏரியால தான் ரேட் நம்மளுக்கு கம்மி. நீங்க இந்த ஏரியா வந்து வெரிஃபை பண்ணிட்டு கண்டிப்பா நம்மளுக்கு புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஆஃபர்னு கேட்டீங்கன்னா இந்த லொகேஷன்ல இமிடியேட்டா நம்ம உங்க சேனலை பார்த்துட்டு வராங்க, வந்து புக் பண்றாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா இமிடியேட்டா வீடு கட்ட போறாங்கன்னா ஒரு 100 மூட்டை சிமெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்றோம் சார். இமிடியேட்டா வீடு கட்டுறாங்கன்னா ஓகே சிமெண்ட், ஏன்னா இப்போ ஏதோ வீடு கட்டுறாங்க ஏதோ சப்போர்ட்டிவா பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிமெண்ட் வந்துட்டு பண்ணலாம். சிமெண்ட் வந்து ஒரு 100 மூட்டை நீங்க கண்டிப்பா ப்ரொவைட் பண்றீங்க. இது ஒரு காம்ப்ளிமெண்டா நீங்க கொடுக்குறீங்க. கண்டிப்பா ஓகே, எங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஆமா. விதமான ஆஃபர் தான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் இந்த ஆஃபர் கேள்விப்படுறேன். நல்லா கொடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி பிரைஸ் ரொம்ப பெஸ்ட்டுங்க. சார் சொன்ன மாதிரி நீங்க வரப்போது என்கொயரி பண்ணிட்டு வாங்க, டிஃபரன்ஸ் உங்களுக்கே அதுல தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இங்க நீங்க லேண்ட் வாங்கிட்டு வீடு உடனே நீங்க கட்டி குடியேறணும் அப்படின்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண போது ஒரு 100 மூட்டை சிமெண்ட் வந்து நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பட்டாவும் பண்ணி கொடுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டா எல்லாமே ஈஸி. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஓகே, ஃப்ரீயா கம்பெனி சைடுல ஃப்ரீயாவே நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. அப்ரூவ்ட் லேண்ட் தான். எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்ட், ரெரா அப்ரூவ்டுமே இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே. அதனால பாத்தீங்கன்னா பேங்க் சைடுல இருந்து லோன்ஸும் பாத்தீங்கன்னா 80%, எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வேல்யூல இருந்து 80% வரைக்கும் பாத்தீங்கன்னா பண்ணி லோன் கொடுக்கலாம். ஃபண்ட் நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். ஓகே, இடம் வந்து பாக்குறது மட்டும் தான் கஸ்டமரோட கண்டிப்பா. வேலை. அதுக்கப்புறம் மத்த ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க சைடுல இருந்து நாங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி நாங்க இது பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறவங்க டைரக்டா வந்து பார்த்து அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ சப்போஸ் சில பேர் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் இந்த மாதிரி லேண்ட் வாங்கணும் அப்படின்னா அவங்க எப்படி பண்ணலாம்? கண்டிப்பா சார். உங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணா மட்டும் போதும் சார். ஓகே, அவங்களுக்கு நாங்க பாத்தீங்கன்னா NRI நீங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா
கால் பண்ணாங்கன்னா நாங்க வீடியோ கால் மூலியமா எங்ககிட்ட இப்போதைக்கு என்னென்ன பிளாட் இருக்கு Okay. என்ன ஏது டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல நாங்க காமிச்சிருவோம். ஓகே ஓகே அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு அவங்க பிளாட்டை பிளாக் பண்ணிக்கிட்ட போதும். பிளாக்கிங் பாத்தீங்கன்னா 25,000 பேமெண்ட் சார். அது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பிளாட்டை அவங்க பேர்ல பிளாக் பண்ணிடுவோம். அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னாங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்த போதும் அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு அனுப்பிடுவோம். அவங்க லீகல் எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகேன்னா நெக்ஸ்ட் 30 daysல அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே லோன்ல போறாங்கன்னா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். கேஷ்ல போறாங்கனாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு சீக்கிரம் இந்தியாவுக்கு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ டைரக்டா இப்போ கஸ்டமர்ஸ் வராங்களா, அவங்க டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் கேக்குறாங்கன்னா நீங்க ஏதாச்சும் அதை காட்ட முடியுமா? சார் வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து வச்சிருப்பேன். இது அதான் அந்த புக் நீங்க ஏதோ வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன் நானே. ஓகே இது இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா சார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வராங்க உங்க வீடியோ பார்த்துட்டு வராங்க. ஓகே. வந்து புக் பண்றாங்க செய்றாங்கன்னா இமிடியேட்டா பாத்தீங்கன்னா இது தாய் பத்திரம் சார். ஓகே. இது டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கஸ்டமர்ட்ட கொடுத்துருவீங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட இருந்தது இப்போ யார்கிட்ட இருக்கு என்ன ஏதுன்ற டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸும் இதுல டாக்குமெண்ட்ல இருக்கும். அந்த டாக்குமெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் கஸ்டமர் கிட்ட. புக் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அவங்க லீகல் செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகேன்னா அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே ஓகே. இதுதான் மக்களே டாக்குமெண்ட் கிளியரா இருக்கும் சார். ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்கா டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு அவங்க வாங்கிக்கலாம். அதான். ஸோ இதான் மக்களே பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்றது, ஏமாத்துறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி எனக்கு தெரியும். நானும் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு ஜென்யூனான கம்பெனி. 15 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல. ரொம்ப நம்பிக்கையான ஒரு கம்பெனி தான். நீங்க அதெல்லாம் பயப்படாம தைரியமா வரலாம். உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வேணும்னா கூட கையிலேயே வச்சிருப்பாங்க. நீங்க செக் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறமா கூட லேண்ட் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பக்காவா மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரி பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க வெறும் ஒரு 20% பே பண்ணா போதும். மற்ற 80% வரைக்கும் இங்க லோன் பண்ணி கொடுக்குறாங்க. லிமிடெட் பிளாட்ஸ் தான். ஸோ அதனால சீக்கிரமா வாங்க. ஏன்னா 74 பிளாட்ஸ் தான். ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி தான். ஸோ 74ல ஆல்மோஸ்ட் ஒரு 40% கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ரிமைனிங் பிளாட்ஸ் தான் இருக்கு. நீங்க வந்து பாருங்க. ரொம்ப லக்ஸரியா இருக்கு. ஏரியாவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியே ஃபுல்லா உங்களுக்கு ரெசிடென்சியல் வீடுங்க அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க வர வழி ஃபுல்லா அதே தான் இருக்கும். சார் ஒண்ணுமே இல்ல சார். நீங்க வர நம்ம சைடுக்கு வரீங்கன்னா நான் வரும்போது நான் கேப்ல கூட காட்டுறேன். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் இருக்கு. 3 BHK அபார்ட்மெண்ட். லேண்டோட அபார்ட்மெண்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 80 lakhs. அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதோட இது ஆனக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடத்துல உங்களுக்கு ஒரு 250-300 ஸ்கொயர் ஃபீட் கூட யூடிஎஸ் தர மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த 80 lakhsல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கிராண்டா லக்ஸரியா வித் பால்கனியோட கார் பார்க்கிங்கோட பாத்தீங்கன்னா கிராண்டாவே இண்டிவிஜுவல் தனி லேண்ட் தனி வீட் நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஸோ இதுதான். ஸோ இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா வாங்க. இது சும்மா பேசுறது கிடையாது. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட்ஸ், கனெக்டிவிட்டி, பக்கத்துல எவ்வளவு ரேட் போயிட்டு இருக்கு எல்லாமே என்கொயரி பண்ணிட்டு வாங்க. கேப் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணவே போதும். நீங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு 100 சிமெண்ட் மூட்டையும் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா வாங்க, நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணிடுங்க. ஸோ மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் நீங்க கால் பண்ணவே போதும். மற்ற டீடைல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வெயிட் பண்றேன். Till then, bye.